வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 18 2026 காரைக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர்கல்வி இட ஒதுக்கீட்டு முடிவுகள் வெளியாயின. பெருந்தீ நோர்வே மன்னரின் ஆறுதல். வானூர்தியில் புகை துரிதமாக தரையிறக்கம். இனி விரிவான செய்திகள். உயர்கல்வி இட ஒதுக்கீட்டு முடிவுகள் வெளியாயின. நோர்வேயில் சம்மோர்னா ஒப்தாக் மூலம் உயர்கல்விக்காக விண்ணப்பித்த ஏறத்தாழ 150,000 பேர் தங்களின் இட ஒதுக்கீட்டு முடிவை பெற்றுள்ளனர். முதல் விருப்ப படிப்பை பெற்றோர் எண்ணிக்கை வரும் ஜூலை 23 அன்று அறிவிக்கப்படும். பெருந்தீ நோர்வே மன்னரின் ஆறுதல். திரம்மன் குரோக்ஸ்டாட் எல்வா பகுதியில் பெருந்தீயில் இல்லங்களை இழந்த குடும்பங்களின் துயரில் தாமும் பங்கெடுப்பதாக மன்னர் ஹாரால் தெரிவித்துள்ளார். மீட்பு பணியாளர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டுள்ளார். வானூர்தியில் புகை துரிதமாக தரையிறக்கம். த்ரோன்ஹைமிலிருந்து முன்ஷன் நோக்கி சென்ற வானூர்தியின் செல்லுநர் இருக்கை பகுதியில் புகை கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து அது காடமுவன் வானூர்தி நிலையத்தில் துரிதமாக தரையிறக்கப்பட்டது. புகையின் காரணத்தை தீயணைப்பு வீரர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.